பார்க்க போகிறோன்னா ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, எப்படி வந்து வீடியோ எடுக்கிறது மொபைலில், ஸோ அதில் நம்ம எப்படி வந்துட்டு எடிட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் நிறைய பேர் இருக்கும். ஸோ நிறைய பேர்ட்டு லேப்டாப்லேயே பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணாலும் மொபைல்லே நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ. ஸோ நான் வந்து ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய வீடியோ கிளாஸ் எடுக்க Screencast O Matic. ஸோ இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், சர்ச் பண்ணுறோம். ஸோ சர்ச் பண்ணதுமே அந்த ஆப் வரும். ஸோ ஃப்ரீ ஸ்க்ரீன், அதாவது ஸ்க்ரீன் ஓ மேட்டிக். ஸோ இதுதான் அந்த ஆப். ஸோ இது நான் ஆல்ரெடி இதில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த ஆப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், இது இந்த ஆப்போட ஸ்க்ரீன். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா, ஆல்ரெடி நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஆப்பில் வந்துட்டு இந்த இடத்துல தான் ரெட் கலர் இருக்குல்ல, ஸ்டாப்னு இருக்கிற இடத்துல தான் ரெக்கார்ட் ஆர் ஈஸி அப்படின்னு இருக்கும். நம்ம எதையினாலுமே நம்ம மொபைலில் உள்ள ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல தான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றது கூட சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல சைடில் வந்து ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், இல்லைன்னா டாப்பில் கூட இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படின்றத நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ நம்ம இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இங்கே இம்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இம்போர்ட் ஆப்ஷன் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு இதை செலக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு இது பண்ண போகிறோமா, ஏதாவது பிக்சரை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்றத இம்போர்ட், அதாவது நம்ம டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வீடியோஸ் இருந்தால் இம்போர்ட் பண்ணிக்கலாம். தென் செட்டிங்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா, ஸோ இது வந்து கனெக்ட் டு Screencast O Matic டெஸ்க்டாப் வீடியோ எடிட்டர், அதாவது டெஸ்க்டாப்பில். ஸோ இதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிடுவோம். ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை எடிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், டெஸ்க்டாப் வீடியோ எடிட்டருக்கு போய் தான் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம நத்திங் பட் இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா அது நம்மளை வந்து ஆன்லைனுக்கு வந்துட்டு லிங்க் பண்ணிவிடும். ஸோ ஆன்லைனுக்கு லிங்க் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணோம், லாக்இன் பண்ணி அதுக்குள்ளே போய் நம்ம என்ன பண்ணுறோம், எடிட்டிங் பண்ணுறது எல்லாமே ஸ்க்ரீனோகாஸ்டில் நம்ம மேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனோமேட்டிக் வந்துட்டு ஸோ இதில் வந்து ஆன்லைனில் போய் எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் இதில் வந்து இந்த எடிட்டிங் யூஸ் பண்ணாமல் நான் மேக்ஸிமம் வந்து வேறு ஒரு ஆப் மூலயமா எடிட்டிங் ஒர்க்ஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி டெஸ்க்டாப் வீடியோ எடிட்டர் இதுலேயும் போய் பண்ணலாம். இதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஆன்லைனில் போய் ரொம்ப டிபெண்ட் ஆகணுன்றதுனால நான் மொபைல் ஆப்ஸை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து ஓப்பன் ஆகும் ஒரு பர்டிகுலர் பேஜ். அது ஓப்பன் ஆனதும் நம்ம என்ன பண்ணுவோம், அதில் லாக்ஆன் பண்ணி உள்ளே போய் இந்த ஆப் மூலயமாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓப்பன் ஆகுது, ஒரு 2 செகண்ட்ஸ் எடுத்துகிட்ருக்கு. ஓகே. ஸோ ஓகே, நம்ம வந்து இது கனெக்ட் பண்ண வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்கார்ட் மைக், அதாவது மைக்ரோஃபோன் ரெக்கார்டு. இப்போ நம்ம மைக் ஆஃப் பண்ணுறதுனா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை ரெக்கார்ட் பண்ணும்போது சைட்லேயே வந்து கண்ட்ரோல் பேனல்ஸ் வந்துட்டு வியூ ஆகும். இப்போ ஹைட் பண்ண வேண்டாம் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக சைடில் வந்து அந்த ரெக்கார்டிங் பேனல் வந்து காமிச்சிட்டே இருக்கும். நம்ம இதை விட்டு வெளியே போனோம்னா, இப்போ நம்ம இப்போ பாருங்கள், இப்போ வெளியே போய் பார்த்தோன்னா என்ன ஆகும், இந்த சைடில் இந்த காட்டுதா. ஸோ இந்த பேனல் இங்கே காட்டுது பாருங்கள் சைடில். ஸோ இது வேண்டாம்னா நம்ம இந்த இடத்துல புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது வேணும்னா இதை கிளிக் பண்ணால் இப்போ நம்ம பாஸ் பண்ணுறதுனா இந்த இடத்துல பாஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்டாப் பண்ணலாம், வீடியோ இதோட ஓவர் ஸ்டாப் பண்ணணுன்னாலும் ஸ்டாப் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஆப்ஷன். அந்த இதுக்குள்ள ஆப்புக்குள்ளே போயிடலாம். இதுதான் அந்த ஆப்பை. ஸோ ஹைட் கண்ட்ரோல் வைல் ரெக்கார்டிங், நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த கண்ட்ரோல் பேனலில் ஹைட் பண்ணோன்னா ஹைட் பண்ணுறதுனாலும் ஹைட் பண்ண வேண்டாம், ஹைட் பண்ணிடலாம் அப்படின்னா ஹைட் பண்ணிடலாம். இது போக எப்படி வந்து இதில் நம்ம வந்து பண்ணுறதுக்கான டுட்டோரியல்ஸ்க்கும் தனியாக அவங்களே அந்த ஆப்குள்ளேயே வீடியோ கொடுத்துருக்காங்க, எப்படி கெட்டிங் ஸ்டார்டட். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற அந்த வீடியோ ரிலேட்டடான இது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து நம்ம இந்த பர்டிகுலர் ஆப்பில் எப்படி போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்.
தென் எப்படி நம்ம ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணலாம், ஸோ டெஸ்க்டாப் எடிட்டருக்கு எப்படி நம்ம வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்றத பற்றின வீடியோஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, இதிலே நம்மளுக்கு ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஸ்க்ரீனோகேமேட்டிக், அவங்க தனியாக ஸ்க்ரீனோமேட்டிக் அப்படின்ற வந்துட்டு ஸ்க்ரீன்காஸ்டோ மேட்டிக்னு ஒரு இது வச்சுருக்காங்க. அதில் வீடியோஸ் எப்படி அப்லோட் பண்ணலாம், எஃப்ஏக்யூ கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அது போக ஃபீட்பேக் அண்ட் சப்போர்ட் இது எல்லாமே செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுற எல்லா இதுவுமே என்ன வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து ஸ்க்ரீன்காஸ்டோ மேட்டிக்கில் எப்படி வந்து சேவ் ஆயிடுச்சு, இங்கே வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த சேவ் ஆன வீடியோ நம்ம எடுத்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் இதில் வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எடிட் பண்ணோன்னா எடிட்டிங் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஆண்ட்ராய்டு அண்ட் ஹையர். ஸோ அப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க இதில் ஆகிட்டு இது ஃபர்தராக எடிட் பண்ணுறதுக்கு நான் வந்து வேறு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன். அது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் எவ்வளோ மணி நேரம்னாலும் நீங்கள் இதில் வந்து வீடியோ ரெடி பண்ணி வாய்ஸோடு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் நீங்கள் அதை பண்ணும்போது இந்த ஆப் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு சரௌண்டிங்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு செக் பண்ணிக்கணும். ரொம்ப அமைதியான இடத்துல நீங்கள் பண்ணால் அந்த வாய்ஸ் வித் வீடியோ உங்களால் கோஆர்டினேட் பண்ணிட்டு கொண்டு போக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ஸ்க்ரீன்காஸ்ட் மேட்டிக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.